ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க இந்த ஒரு நெக் டிசைனை எப்படி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணணும், அதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஈஸியான ஸ்டெப்பில் நான் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இந்த பேட்டர்ன் மோஸ்ட்லி ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃப்ராகுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் கிளாத்தில் நம்ம மார்க்கிங்லாம் போட்டு எடுத்துக்கலாம். நான் ரேஷன் வேஷ்டி தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாத்தை ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் வச்சுக்கணும், ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கணும். ஓகேவா? என்னோடய டோட்டல் ஹைட் நான் ஷோல்டர் தையலுக்கும் சேர்த்து 12.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். கீழே 1/2 இன்ச்சு ஜாயிண்ட்டு பண்ணுறதுக்கும் மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு டோட்டலாக 12.5. இப்போ கழுத்தோட அகலத்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்கேலில் கோடு போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெக்கோட ஹைட் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் 4 இன்ச்சுக்கு வச்சுக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு நெக்கோட ஹைட்டு போதும். நீங்கள் இன்னும் டீப்பாக வச்சு போட்டிங்கன்னா இந்த டிசைனுக்கு சூப்பராக இருக்கும். ஷோல்டர் ப்ராடாக இருக்கவங்களுக்கெல்லாம் கழுத்து அகலமாக வச்சு போடுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோட்டுக்கு மேலே ஆம்கோலோட ஹைட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சு நான் வச்சு ஆம்கோலோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ செஸ்ட் வித்து மார்க் பண்ணிக்கலாம். நான் 7.25 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இடுப்போல ரவுண்ட் 6.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா தையல் கிளாத்துக்கு நான் 2 இன்ச்சு விடுறேன். எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லையா சைடுக்கு, அதுக்கு நான் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இது மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஆம்கோல் ஹைட் வச்சு இல்லையா, அதில் பாதி எடுத்துக்கிட்டு ஆம்கோல் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம வளைவு கொடுத்துக்கலாம். 1 இன்ச்சுக்கு இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இது மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே உள்வலிக்கு 6 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி வளைவு கொடுத்துக்கோங்க. நான் ரொம்ப மேலே தூக்கி வளைவு போட்டுட்டேன். நான் அதை கையால் சரி பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக கையாலே கூட மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நாம் இதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்க தேவையில்லை. இந்த நெக் பேட்டர்ன் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். நம்ம எப்பவும் மார்க்லாம் போட்டு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த டிசைனுக்கான அளவை போட்டுக்கலாம். ஓகேவா? இது மாதிரி அர்க்கட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே இருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் தான் இந்த நெக் டிசைன் போட போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பேக் பார்ட்டுக்கு கழுத்தோட அகலம் எந்த அளவுக்கு உங்களுக்கு டீப் வேணும்னாலும் வச்சுக்கலாம். அகலம் மேலே ஹை நெக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம். அதில் நம்ம இஷ்டம்தான். ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் நெக் டிசைன் மார்க் பண்ணிக்கலாம். நான் ப்ளூ கலர் டீஸை யூஸ் பண்ணி மார்க் பண்ணுறதை நோட் பண்ணிக்கோங்க. நான் நெக்கோட ஹைட்டு 4.5 வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கோட்டிலே 3 இன்ச்சுக்கு மேலே ஒரு டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த டாட் மெயின். ஓகேவா? நெக்கோட ஹைட்டில் 3 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நெக்கோட ப்ராடு வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் 1/2 இன்ச்சுக்கு தான் நெக்கோட ப்ராடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். 4 இன்ச்சு ஹைட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதா ஒரு கோடு போட்டுக்கோங்க இது மாதிரி. ஓகேவா? இப்போ நெக்கோட ஹைட்டில் வி ஷேப்பு வேணும்னா இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பு, எந்த ஷேப்பு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வி ஷேப் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரொம்பவே ஈஸி. நெக்கோட ஹைட்டில் 3 இன்ச்சும் நெக்கு ஹைட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நெக்கோட அகலம் நம்ம விரிவுபடுத்தியிருக்கோம். 4 இன்ச்சு ஹைட்டில் 1/2 இன்ச்சு விரிவு பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த மார்க்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக டீஸ் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது பேக் பார்ட்டு. நம்ம நெக்கை விரிவுபடுத்தணும் இல்லையா, அந்த டாட்டை மார்க் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை நமக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ, நெக் டீப்பு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை மேலே தூக்கலாக வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம்.
நான் வந்துட்டு என்னோட ஹைட்டுக்கு டீப்பாக தான் வைக்கிறேன். 5 இன்ச்சு வச்சு நான் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். ரவுண்ட் நெக்கு தான் நான் கொடுக்குறேன். இது மாதிரி கையாலேயே நான் வளைவு கொடுத்துக்கிட்டேன். நெக் வந்துட்டு நாம் பேக் நெக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பேக் சைடில் எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? அந்த ஷோல்டருக்கு மேலே 1/2 இன்ச்சு விட்டு இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் நீங்கள் கட் பண்ணிட வேணாம். ஏன்னா நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு திருப்புறப்ப கழுத்து வந்துட்டு ரொம்ப அகண்டு போகாமல் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இது மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 4.5 இன்ச்சில் தான் நெக்கோட ஹைட்டை வச்சுருக்கேன். கீழே அந்த ப்ளூ கலரில் கோடு போட்டேன் இல்லையா, அதை வந்துட்டு நான் எடுத்துக்கல. ஏன்னா ஒரு 5 இன்ச்சுக்கு வச்சு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும், அதனால் நான் யூஸ் பண்ணிக்கல. ஓகேவா? இதே மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஷேப்பு கொடுத்தாதான் நம்ம வந்துட்டு நாட் வச்சு திருப்புறப்ப நமக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை தான் நம்ம வந்துட்டு மெயின் கிளாத்தில் எப்படி திருப்பணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்லேயே இது மாதிரி முன்பகுதியை குடஞ்சி விட்டுக்கோங்க. இதுதான் டிசைன். இங்கே தான் வந்துச்சு நம்ம நாட் வச்சு திருப்ப போகிறோம். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்லேயும் வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு ஒரு கர்வ் கொடுத்துடலாம். யோக் பார்ட் இருக்கு இல்லையா, யோக் பார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு கிராசிங் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஹிப்பு ரவுண்டு சென்ட்ரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டோம் இல்லையா, அந்த கோட்டில் வந்துட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணி இது மாதிரி கிராஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை மெயின் கிளாத்தில் எப்படி போட்டு நம்ம திருப்பணுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்துட்டு மெயின் கிளாத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட்டு கிளாத்து தான், கஸ்டமரோட கிளாத்து. அதில் கொஞ்சம் கிளாத்து எக்ஸ்ட்ரா மீந்ததை நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஹேண்டு பீஸு. நான் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்துட்டு நாட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நேர் பீஸு தான் அடித்து திருப்பியிருக்கேன். இது மாதிரி மெயின் கிளாத்துக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை போட்டுட்டு அந்த நம்ம வி கட் ஷேப் கொடுத்தோம் இருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல இந்த நாட்டு இது மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நகராமல் இருக்கும். ஓகேவா? நான் வந்துட்டு இது ரெண்டத்தையும் வச்சு அழகாக நகராமல் இருக்க இது மாதிரி 2 பக்கமும் பின் பண்ணிக்கிறேன் பாருங்கள். பின் பண்ணிவிட்டு நம்ம அந்த வி கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வி கட்டுக்கிட்ட எல்லாக்கிட்டையுமே டீஸ் வச்சு கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஷேப் கொடுக்கணும் இல்லையா, அந்த இடம் நமக்கு கரெக்டாக தெரியணும். அதனால நம்ம வளைச்சி திருப்புறப்ப நமக்கு அந்த எந்த இடத்துல நம்ம ஊசி நிறுத்தி திருப்பணும் அந்த மார்க்குக்காக இது மாதிரி டீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி சுற்றி பின் பண்ணி வச்சுக்கிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் தையல் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு கட் பண்ணிடுறேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு அர்க்கத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. குட்டி குட்டி அர்க்கத் பண்ணிக்கோங்க அந்த வி கட் கிட்டலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக அர்க்கத் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அந்த நாட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஷேப் வந்துடும் பாருங்கள். அழகாக வந்துடுச்சு. இப்போ அப்படியே அந்த நெக்குக்கு மேலே அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம தையல் போட்டுட்டு வந்துடலாம். நம்ம அந்த நாட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் தையல் வந்துட்டு கொஞ்சம் கட்டடிச்சு விடுங்க. அப்போ தான் வந்துட்டு பிரியாமல் இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதை சுற்றி தையல் அடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நான் பேக் பார்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டா இதோட வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் பாருங்கள். நான் வந்துட்டு இந்த ஃப்ராகு நான் வந்துட்டு தச்சு முடிச்சுட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பாருங்கள். கீழே இருக்கிற பாட்டம் வந்துட்டு
என்னோட ஒரு வேஸ்ட்டு துப்பட்டா தாங்க. நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணவே இல்ல. ஆனா, அதோட பேண்ட் டாப்லாம் போட்டு அடிச்சுட்டேன். நான் வந்துட்டு துப்பட்டா வச்சு தான் இந்த ஃப்ராக் வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டு ஒரு பேண்ட்டு கிளாத்தும், ஒரு துப்பட்டாவும் வச்சு சூப்பரா ஒரு ஃப்ராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.